வந்து போவது தடைப்படும் அளவுக்கு போராட்டங்கள் மும்முரப்படவில்லை என்று தெரிய வருகிறது. இந்த அத்தியாயத்தில் மிக ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கிய அத்தியாயங்களுள் ஒன்று என்பதே இது அனைத்தும் உறுதி செய்யுது. அதே மாதிரி இந்த அத்தியாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டித்து உரையாடுவது போல் வெளிப்படையில் தோன்றினாலும் முழு அத்தியாயத்தையும் ஒரே நேரத்தில் ஆராய்ந்து பார்த்தால் தம்முடைய ஆணவத்தாலும் மூர்க்கத்தனத்தாலும் உண்மையை அலட்சியப்படுத்தும் போக்காலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடன் சத்திய அழைப்பை மிகவும் ஏளனத்துடன் புறக்கணித்த குறைஷி தலைவர்கள் தாம் இங்கு கண்டித்துரைக்கப்படுகிறார்கள் என தெரிகிறது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தவரையில் அழைப்பு விடுவதற்கான சிறந்த வழிமுறை அவங்களுக்கு இங்கு விளக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணில்லாதவர்களிடம் கவனம் செலுத்தாமல் குறைஷி குல தலைவர்களின்பால் சிறப்பு கவனம் செலுத்தியதற்கு காரணங்களாய் இருந்தவை வாய்மையான உணர்வும் சத்திய அழைப்பினை ஓங்கச் செய்ய வேண்டும் என்று ஆர்வமும் தானே தவிர உயர் குலத்தாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதோ சாதாரண மக்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதோ அல்ல. ஆயினும் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்வருமாறு உணர்த்தினார். இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு இது சரியான முறை என்று. மாலாக இவ்வழைப்பு பணியை பொறுத்தவரையில் எவர்களிடமும் சத்தியத்தை ஏற்கும் பண்பு இருக்குமோ அவர்கள்தான் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த உண்மையில் உரித்தானவர்கள். அதை விடுத்து எவர் மமதை கொண்டு தாமே பெருமைக்குரியவரோ என்று அவர்கள்தான் உங்களுக்கு தேவை, நீங்கள் உங்களுக்கு தேவை இல்லை என்றும் கருதுகிறீர்களோ அவர்களுக்கு அழைப்பு விடுப்பது உங்களுடைய அழைப்பு பணியில் உயர்வான அந்தஸ்துக்கு ஏற்றதல்ல. இந்த அத்தியாயத்தில் தொடக்கத்திலிருந்து வசனம் 16 வரை உள்ள கருத்து இதுதான். இன்ஷா அல்லாஹ் இதோட தொடர்ச்சி அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். அல்லாஹ்வே, எங்களுக்கும் உனக்கும் விரோதமான செயலுக்கு இடையில் திரையாக நிற்கும் இறையச்சத்தையே எங்களுக்கு வழங்குவாயாக. மேலும் நீ எதன் மூலம் எங்களை உன்னுடைய சோனத்தில் சேர்ப்பாயோ அத்தகைய கீழ்ப்படிதலையே எங்களுக்கு வழங்குவாயாக. உலகின் துன்பங்களை பெரிதுபடுத்தாத உறுதிப்பாட்டினை எங்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்களை நீ உயிருடன் இருக்க வைக்கும் வரை எங்களுடைய செவி மற்றும் பார்வை புலன்களை பயனுள்ளவையாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை கொடுமைப்படுத்தியவர்களை பழி வாங்குவாயாக. எங்களுடைய பகைவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. எங்கள் மீது விதிக்கப்பட்ட துன்பம் எங்களுடைய தீனின் மீது பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு கவனித்துக் கொள்வாயாக. மேலும் உலகத்தை எங்களின் மாபெரும் இலட்சியமாகவும் எங்களுடைய அறிவின் இறுதி எல்லையாகவும் ஆக்கிவிடாதே. எங்கள் மீது கருணை காட்டாதவர்களை எங்கள் மீது ஆட்சி செய்பவர்களாக ஆக்கிவிடாதே. அல்லாஹ்வே, எனக்கு நீ கற்றுத்தந்தை பயனுள்ளதாக ஆக்கு. எனக்கு பயன் தரக்கூடியதையே கற்றுத்தா. என்னுடைய அறிவை அதிகப்படுத்தி. எந்த நிலையில் புகழ் அனைத்தும் உனக்கே உரியது. நரகவாசிகளின் வேதனையிலிருந்து தப்பிப்பதற்கு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகிறேன். ரப்பி இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத வல் முஆஃபத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. யா அல்லாஹ், நான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் சுகத்தையும் அமைதியும் உன்னிடம் கேட்கிறேன். ஆமீன்.